தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குற மாதிரி ஸ்டேட்டஸ் வீடியோ உங்களோட பிக்சரை ஆட் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். கெயின்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு சென்டரில் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு சர்க்கிள் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். செலக்ட் ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் 16:9 அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி என்டர்ஃபரன்ஸ் வந்தால் பிறகு மேலே உள்ள மீடியா ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட பேக்ரவுண்ட் பிக்சரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நான் ஒரு பிக்சர் வந்து செலக்ட் பண்ணுறேன். நான் இந்த பிக்சரை செலக்ட் பண்ணிட்டு நான் டிக் பண்ணிடுறேன். இப்போ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவிங்கில் இருக்கும். இதை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்த பிக்சரை செலக்ட் பண்ணிட்டு கட் ஆப்ஷன் சைடில் ஒரு ஃப்ரேம் ஐக்கான் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பொசிஷனை செலக்ட் பண்ணிட்டு ப்ராஜெக்ட் ஏரியாவில் உங்கள் கையை வந்து ஹோல்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. வச்சுட்டு இந்த ஈக்குவல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு அதுக்கடுத்து அந்த பிக்சர் வந்து மூவ் ஆகாது, வச்சுட்டு நீங்கள் டிக் பண்ணிடுங்க. இப்போ அந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவ் ஆகலை. இப்போ இந்த பிக்சரை நீங்கள் எவ்வளோ அளவுக்கு வீடியோ ரெடி பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ட்ராக் பண்ணிக்கங்க. ட்ராக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் கீழே வாங்க. இதில் லாஸ்ட்டில் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து எனபிள் பண்ணுங்கள். எனபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கார்னர் ஃபுல்லாக ஷேட் ஆகும், சென்ட்ரல் பிக்சர் மட்டும் நல்லா டார்க்காக தெரியும். அதுக்காக எனபிள் பண்ணியிருக்கோம். உங்களோட பிக்சருக்கு அது தேவை அப்படின்னா நீங்கள் எனபிள் பண்ணிங்க. எனபிள் பண்ணிட்டு நான் டிக் பண்ணிடுறேன். இப்போ நம்மளோட டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ணலாம். அதுக்கு லேயரை கிளிக் பண்ணி லேயரில் வர மீடியாவில் வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க அந்த டெம்ப்ளேட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு கட் ஆப்ஷன் சைடில் ஒரு ஃப்ரேம் ஐக்கான் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி ஃப்ளிட் ஸ்க்ரீன் ஆஃபில் இருக்கும், ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு நீங்கள் பேக் வாங்க. அப்படியே நீங்கள் கீழே வாங்க. லாஸ்ட்டில் உங்களுக்கு பிளெண்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி ஸ்க்ரீனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் வாங்க. இதில் வந்து கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கான்ட்ராஸ்டிங் லெவலையும் உங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட் பண்ணி நான் நல்லா ஃபுல்லாகவே அட்ஜஸ்ட் பண்ணுறேன். வச்சு டிக் பண்ணிடுறேன். இப்போ நம்மளுக்கு அந்த டெம்ப்ளேட் நல்லாவே தெரியுது. இதில் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு லேயரை கிளிக் பண்ணி லேயரில் வர மீடியாவில் வந்துட்டு நான் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்ச டெக்ஸ்ட் மெசேஜ் நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த டெக்ஸ்ட் மெசேஜ் ஆட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வச்சுக்கிறேன். இதை கொஞ்சம் ஸ்மால் பண்ணிக்கலாம். ஸ்மால் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது நம்ம அவி பிளேயரில் டுட்டோரியல் வீடியோ போடும்போது ரெட் கலரில் இருந்தது, அதனால் இது வந்து ரெட் கலரில் மாற்றிக்கிறேன். இந்த டெம்ப்ளேட்டுக்குமே ரெட் கலர் தான் நல்லா மேட்ச் ஆகும். அதனால் அப்படி கீழே வந்துட்டு இதில் கலர் ஃபில்டர் அப்படின்றத கிளிக் பண்ணி நான் ரெட் கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் இந்த ரெட் கலர் வந்து செலக்ட் பண்ணிங்க. ரெட் வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது, அதை மாற்றுறதுக்காக கீழே வாங்க. இதில் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணி லெவலை 0ல் வச்சுட்டு கீழே ஃபுல்லாக நெகட்டிவ் வச்சுங்க. கான்ட்ராஸ்ட்டை ஃபுல்லாக மேலே அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அது நல்லாவே உங்களுக்கு தெரியும் அது பார்க்க. அதுக்கடுத்து நீங்கள் பேக் வாங்க. இப்போ நல்லாவே தெரியுது நம்மளுக்கு. இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி ரெட் கலரில் கொஞ்சம் நல்லா கிரேடியன் கலரில் இருக்குது, நம்மளுக்கு அதுக்கான அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த பிக்சரை நம்ம வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கலாம். ட்ராக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டுக்கு வந்து டிக் பண்ணிடலாம். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட வீடியோ வந்து ரெடி பண்ணிட்டோம். இதில் வந்து இப்போ ஒரு சாங் மட்டும் ஆட் பண்ணணும். அதுக்கு ஆடியோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோல்டருக்கு வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த சாங்கை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணது உங்களுக்கு ப்ளே ஆக ஆரம்பிச்சு நான் ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆட் பண்ணி டிக் பண்ணிடுறேன். இப்போ நம்ம சாங்கை ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த லாஸ்ட் எண்டு வரும்போது நீங்கள் ஆட் பண்ண சாங்கோட வால்யூம் வந்து கம்மியாகும். அது கம்மியாகாமல் இருக்கிறதுக்கு சைடில் உள்ள கியர் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆடியோ ஃபேட் அவுட் அப்படின்றிருக்கும், இதை வந்து நீங்கள் 0ல் வச்சுட்டு இதை டிசபிள் பண்ணி நீங்கள் டிக் பண்ணிடுங்க. இதுக்கு அடுத்து நீங்கள் ஆட் பண்ண சாங்கோட வால்யூம் வந்து கம்மியாகாது. எக்ஸ்ட்ரா வீடியோ நீங்கள் ரெடி பண்ணியிருந்தீங்க, உங்களுக்கு தேவையில்லாத வீடியோ அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் பிக்சர் செலக்ட் பண்ணிட்டு கட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு அடுத்துள்ள வீடியோ அந்த டெம்ப்ளேட்டு அந்த டெக்ஸ்ட்டு சாங்ஸ் எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல வராது. நான் ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இப்போ நம்ம ரெடி பண்ண வீடியோ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். இந்த டெம்ப்ளேட் வந்து இப்போ நல்லாவே ப்ளே ஆகுது, நீங்கள் பார்த்தா தெரியும். இதை வந்து உங்கள் கேலரியில் சேவ் பண்ணுறதுக்கு சைடில் உள்ள ஷேர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலுக்கு என்ன ஃபார்மேட் வந்து சப்போர்ட் ஆகுமோ அதை வச்சுட்டு கீழே எக்ஸ்போர்ட் அப்படின்றிருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இது ஃபுல்லாக ப்ராசஸ் ஆகி முடிஞ்சதும் உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஸ்டேட்டஸ் வீடியோ வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.